ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு என்ன தேவை? டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அது எதுக்கு பயன்படுது, அந்த டிமேட் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பத்தாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டோட வேலை என்ன? நம்ம போட்டு வச்சுருக்க பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். நம்ம யாருக்காவது பணம் அனுப்பணும்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் அனுப்புகிறோம். யார்கிட்டையாவது பணம் ரிசீவ் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் ரிசீவ் பண்ணுறோம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம செய்கிறதே வேறு. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ண ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் தேவை. அந்த அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு தனியாக இருக்கும். அதில் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, கிளாஸு, மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஒரு அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பத்திரமா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியாது. அது ஒரு வசதி மட்டுமே. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வயசு, வேலை, தொழில் பார்த்து மட்டும் கிடைக்கிற அக்கௌண்ட் இல்லை. தேவையான தகுதி மற்றும் விதிமுறைகளை பூர்த்தி செஞ்சாங்கன்னா பலரும் ஓப்பன் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்களும் ஓப்பன் செய்யலாம். இல்லை நான் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஓப்பன் பண்ணலாம். ரிட்டையர்டு பர்சன்ஸும் ஓப்பன் பண்ணலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவை பேன் கார்டு. ஷேர் மார்க்கெட் தொடர்பான முதலீடுகளுக்கு பேன் கார்டு முக்கிய அடையாளமாக தேவைப்படுது. அடுத்து ஆதார் கார்டு. நம்மளுடைய ஐடென்டிஃபை மற்றும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இது பயன்படுது. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், ஏன் பேங்க் அக்கௌண்ட் தேவைன்னு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷேர் வாங்கும்போது அந்த ஷேர் வாங்குறதுக்கு தேவையான பணம் எங்கேருந்து போகும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் போகும். அதே மாதிரி நம்ம ஷேர் விற்றாலும் அந்த ஷேர் விற்றதுக்கான பணம் எங்கே வரும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்து மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி. இப்போ பெரும்பாலான ப்ராசஸ் ஆன்லைனில் நடக்குது. அதனால் ஓடிபி வெரிஃபிகேஷன், முக்கியமான தகவல்கள், அப்டேட்ஸு, இதுக்கெல்லாம் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் தேவைப்படும். ஓகேங்களா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சாதாரண விஷயம்தான். பெரிய கஷ்டமான ப்ராசஸ் கிடையாது. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உடனே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா? நீங்கள் அதுக்கு முன்னாடி யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, நம்ம எந்த புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோமோ அவங்களுடைய சார்ஜஸ் என்ன, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். வயது, தகுதி எதுவுமே இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா 18 வயசு கீழ இருக்கவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா? ஆமாங்க, பண்ண முடியும். அதுக்கு பேரு மைனர் டிமேட் அக்கவுண்ட். இந்த மைனர் டிமேட் அக்கவுண்ட்ல அக்கவுண்ட் அந்த குழந்தைங்க பேர்ல இருக்கும். ஆனா அதோட முழு பொறுப்பு கார்டியன் கீழ வரும். அது மட்டும் இல்லாம சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. என்ன அப்படின்னா, மைனர் டிமேட் அக்கவுண்ட்ல ஷேர் மார்க்கெட்ல எல்லா வகையான ட்ரேடிங்கும் செய்ய முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ போன்ற சில முதலீடுகள் செய்யலாம். டைரக்ட் ஷேர் வாங்குறது, இன்ட்ராடே மற்றும் F&O ட்ரேடிங் அப்படிங்கிற சில இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பேருக்கு அந்த அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, குழந்தையோட பேனு, ஆதாரு, கார்டியனோட பேன் நம்பரு, கார்டியனோட அட்ரஸ் ப்ரூஃபு, குழந்தையோட பிறந்த தேதி. இந்த பிறந்த தேதிக்கு பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், ஸ்கூல் டிசி வச்சுக்கலாம், 10th அல்லது 12th மார்க் ஷீட் வச்சுக்கலாம். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் ப்ரூஃபு, கார்டியனோட சிக்னேச்சர். இதுதான் ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதை எப்படி இப்போ ஓப்பன் பண்ணலான்னு ஈஸியாக பார்க்கலாம். இப்போல்லாம் அதோட டிமேட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் மொபைல்லேயே முடிஞ்சது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு புரோக்கரோட ஆப் அல்லது வெப்சைட்டை செலெக்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ஜெரோதா இருக்காங்க, க்ரோ இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த புரோக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுடைய வெப்சைட்டு அல்லது ஆப்பில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஸ்க்ரீன்ல உங்க மொபைல் நம்பர என்டர் பண்ணணும். என்டர் பண்ணா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணோம்னா, அடுத்து பான் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ அப்லோட் செய்யணும். என்னென்னன்னா, இந்த பேங்க் செக்கு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சில புரோக்கர்ல வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் வீடியோவா கூட கேட்பாங்க. அ அது வந்து புரோக்கர் வந்து மாறுபடும். இப்ப வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆன பிறகு நம்மளோட டீமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா புரோக்கரோட ப்ராசஸும் 100% ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகலாம். அதனால டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேரு சாரி நம்ம நம்ம நேமு, பேனு, ஆதாரு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது புத்திசாலித்தனம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இது பண்ண உடனே ஷேர் வாங்கலாமா? இப்ப அடுத்த கொஸ்டின் வரும். ஏன் அப்டின்னா, டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண உடனே நான் ஷேர் வாங்கணும்னு நெறைய பேர் நெனைப்பாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வாங்க போற கம்பெனி பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணுது? நல்ல கம்பெனியா? அதுல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம்? இத புரிஞ்சுகிட்டு முதலீடு பண்ணணும். யாரோ சொன்னாங்க, சோசியல் மீடியாவுல பார்த்தேன், YouTubeல கேட்டேன் அப்படின்ட்டு அதில ஷேர் வாங்காதீங்க. ஏன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நம்ம பணம். அதனால முடிவும் நம்மோட ஆய்வுல நம்ம வந்து பர்சனலா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம டீமேட் அக்கவுண்டோட லாகின் பாஸ்வேர்டு, ஓடிபி, பின்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் யார்ட்டயும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. பேங்க் அக்கவுண்ட்ட எப்படி நம்ம பத்திரமா வச்சிருக்கோமோ, அதே மாரி இந்த டீமேட் அக்கவுண்ட்டையும் பாதுகாக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல டீமேட் அக்கவுண்ட் ஏன் தேவை? யார் ஓப்பன் செய்யலாம்? என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? எப்படி ஓப்பன் செய்யறது? ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கவனிக்கும்? இதையெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோல ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்ன? டீமேட் அக்கவுண்டுக்கும், ட்ரேடிங் அக்கவுண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். தேங்க் யூ.